அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்ன பண்ணாங்க, வேலை செய்கிறாங்கல்ல, அங்கே ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு வேலை, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களை ஒரு தேர்வு ஒன்று அவங்களுக்கு வச்சாங்க. அந்த தேர்வு எழுதும்போது என்ன பண்ணாங்க, குறைவான மதிப்பெண்ணும் அவங்க வச்சுருந்தாங்க, அதிகப்படியாக எவ்வளவு மதிப்பெண் வாங்குறாங்கங்கிறதுக்கும் ஒரு சீலிங் வச்சுட்டாங்க. குறைவான மதிப்பெண்ணுக்கு ஒரு சீலிங், அதிக மதிப்பெண்ணுக்கு ஒரு சீலிங் வச்சுட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அவங்க மதிப்பெண் வாங்கணும். அதை விட மேலே மதிப்பெண் வாங்கினவங்களுக்கும் வேலை கிடையாது, அதை விட கீழே மதிப்பெண் வாங்கினவங்களுக்கும் வேலை கிடையாதுன்னு ஒரு தேர்வு ஒன்று வச்சு, அந்த தேர்வில் அவங்களுக்கு திருப்தியாக கிடைத்தவர்களை வச்சு அவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு புது மாதிரியாக இருந்தபோது அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒருத்தர் போய் கேள்வி கேட்டார், ஹையஸ்ட் மார்க் வாங்குறவங்கெல்லாம் வருவாங்கள்ல, நீங்கள் ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்துக்கல? அது உங்களுக்கு நல்லது தானே, திறன் உள்ளவர்கள் தானே அதிக மதிப்பெண்கள் வாங்குவாங்க, நீங்கள் அவங்கள ஏன் வேலைக்கு வச்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஹை சீலிங் எதுக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலையில் கொஞ்ச நாள் அவங்களுக்கு சலிப்பு வந்துடும். ஏன்னா அவர்களினுடைய எதிர்பார்ப்பு வேறு. கொஞ்ச நாள் தான் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் போனதுக்கு பிறகு அவங்களால இருக்க முடியாது. அப்போ அவங்க நிறைய வம்பு பேச்சு பேசுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு உடனே வருதுங்க. சிவசங்கரி ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட சொல்லும்போது அவங்க கணவர் சொன்னாராம், உன்னை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த அம்மா உன் வீட்டுக்கு வேலை செய்ய வராது, உன்னை மாதிரி அது கதை எழுத போயிருக்கும் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னாராம். அந்த மாதிரி திறன் மிகுந்தவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கான திறமைகளை காட்டுவதற்கு இடம் எங்கே இருக்குன்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த இடத்த நோக்கி அவங்க போயிடுவாங்க. சவால்களையும் திறமைகளையும் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சவாலை எதிர்நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். அப்போ இங்கே காலி ஆகிடும். திரும்ப திரும்ப நம்ம ஆள் எடுக்க வேண்டியது வரும். அதனால் வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆள், அதுக்கு ஏற்ற அறிவுத்திறன் இருக்கிற ஆளை நம்ம வச்சுக்கிட்டா போதுமானது. அதனால தான் நாங்கள் இப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு பாத்திரம் வட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மூடி வட்டமாக இருந்தால் தான் அந்த பாத்திரத்தோட செட் ஆகும், அதோட பொருந்தும். நீங்கள் வட்டமான பாத்திரத்துக்கு சதுரமான மூடி போட்டிங்கன்னா அதுக்கு பொருந்தாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பொருத்தமான அறிவு தேவைப்படுகிறது. அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடியவர்கள்கிட்ட எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பது நமக்கு புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிட்டுது அப்படின்னா, அந்த புத்தி சாதுரியம் நமக்கு வந்துட்டுது அப்படின்னா, நாம் எல்லாவற்றிலேயும் நாம் தோல்வி பெறாமல் நம்முடைய வாழ்க்கையை சுமூகமாக நடத்தி கொண்டு போக முடியும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தன்னை ரொம்ப அறிவாளியாக கற்பனை செய்து கொள்வார்கள். இதை தான் நம்ம சொல்கிறோம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ரொம்ப அதிகமாக தன்னை கற்பனை பண்ணிக்குவாங்க. இன்னும் சில பேர் நல்ல திறமையாளவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை ரொம்ப கீழாக கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்படி அவர்களினுடைய கற்பனையின் அடிப்படையில் அவங்க உயர்ந்த நிலை, அதாவது தன்னுடைய நிலையை அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது நம்முடைய உள்ளார்ந்த சக்தி என்ன என்பதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏமாற்றமும் வராதுங்க, தோல்வியும் வராது. அதனால் நாம் என்ன பண்ணணும் முக்கியமாக அப்படின்னா, நம்மை நாம் எந்த விதமான இதுவும் பார்க்காம, வேதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, நாம் எப்படி இருக்கோங்கிறத சுயமாக மதிப்பிடணும். அதை நான் தானே என்ன தானே மதிப்பிட போகிறேன்னு நம்ம கூட்டியோ குறைச்சோ மதிப்பிடாமல் நம்மளை 3வது இடத்துல வச்சுக்கிட்டு நாம் மதிப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய உயரம் என்ன என்பது நமக்கு தெரியும். சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு, இன்னொரு நினைவு கூட வருது. கலைஞர்கிட்ட ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் டெல்லிக்கு
போய் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் அவர்கள் அவங்க நிலையில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.